சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. ஏய், இப்பவும் நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. எது பேசுறதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பேசு. வாங்க வாங்க, இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையா? நீ வேற, நான் ஏன் அவ இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறாளேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். நல்லா சொல்லுங்க. நான் சொன்னா இவர் ஏன் மேல கோவப்படுறாரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இதுல தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இது வாசு சார் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல பேசட்டும். ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. முதல்ல நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. நான் எது பண்ணாலும் உங்களோட நல்லதுக்கு தான் நீங்க நம்புறீங்களா? நம்புறதுனாலதான் நீங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே நான் இங்க இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. நீங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும். நேத்து ஹாஸ்பிட்டல்ல அம்மா உங்களை பார்த்ததா சொன்னாங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட கோவமா பேசினாங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. பின்ன எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை கேக்குறீங்க? இல்ல, அம்மா சொன்னதுக்காக இல்ல. இது என் மனசுல தோணுன விஷயம். திவ்யா நிரந்தரமா உங்க கூடவே இருக்கணும். நீங்களும் திவ்யாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காகவா? இல்ல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னா? நான் தான் இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேனே, பின்ன ஏன்? நீங்க சொன்னது உங்களோட பெரிய மனசு. ஒருவேளை இதை ஏன் குற்ற உணர்ச்சியா கூட நீங்க நினைச்சுக்கோங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்டது என்னோட சுயநலமாவே கூட நினைச்சுக்கோங்க. ஆனாலும் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பனா உங்க வாழ்க்கையை சரி பண்ணி தரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு நண்பனா இவ்வளவு தூரம் சொல்றீங்க. உங்க நட்பை மதிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் உண்மையதான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நைட்டு முழுக்க யோசிச்சு யோசிச்சு எனக்கு தூக்கமே இல்லை. இத சொன்னா எப்படி எடுத்துப்பீங்க? என்ன ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களா, இல்ல கோவப்படுவீங்களான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா சொல்லிதான் ஆகணும்னு எனக்குள்ள பல கேள்விகள். ஆனா இப்படி சொன்னதும் ஒரே வார்த்தையில நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. இப்பதான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. என் மனசே லேஸ் ஆயிடுச்சு. நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றிங்க. இருங்க, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பொண்ணு நான் எதிர்பார்க்கிற குணநலத்தோட இருக்கணும். அப்படி இருந்தா நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சொல்லுங்க, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? சொல்றேன். அவ கண்ணுக்கு தெய்வதையா தெரியணும். நான் வெளியழக வச்சு சொல்லல. அவ நடத்தையில, பண்புல, பணிவுல, பக்தியில, இப்படி குணத்துல அவ தேவதையா தெரியணும். வாழ வந்த வீட்டை ஆழணும்னு நினைக்காம அவ அந்த வீட்டுக்கு வெறும் மருமகளா இல்லாம அவ அந்த குலத்தையே தாங்கி பிடிக்கிறவளா இருக்கணும்.
குடும்ப கஷ்டத்தை பாரமா நினைக்காம முகத்துல சந்தோஷத்தை மட்டுமே தாங்கி இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையா தனி ஆளா போராடுற தைரியத்தோட இருக்கணும். புருஷனை நம்பி இருக்கக்கூடாது. பிரச்சனையை கண்டு பயந்து போகாம துணிச்சலா இருக்கணும். அதை விட அவ குடும்பத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணும்னா மாமியார சொந்த அம்மாவா நினைக்கணும். நாத்தனார தான் மூத்த மகளா நினைக்கணும். சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க அவளுக்கு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கும் அவ நல்லதுதான் பண்ணணும். இப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. அடுத்த நிமிஷமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். என்ன கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஆமா, கஷ்டம்தான். இப்படி ஒரு பொண்ணை வரமாதான் வாங்கணும். இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க எதிரிலேயே நிக்கிறாங்க. பழைய நினைப்ப மனசுல வச்சு இதெல்லாம் நான் சொல்லல. அன்னைக்கு நான் கோயில்ல சொன்ன அதே நட்போட தான் என் மனசுல நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க எனக்கு பொண்ணு தேடுறேன்னு சொல்றப்ப அவ எப்படி இருக்கணும்னு சொல்ல எனக்கு வேற உதாரணம் இல்லைங்க. வாழ்க்கையில ஒரு தடவை பட்டதுக்கு அப்புறம் பொண்ணுங்கிற அகராதிக்குள்ளேயே போக கூடாதுன்னு தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல, திரும்ப என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா உங்க கூட பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சது. அதுவும் எப்ப இல்லைன்னு ஆச்சோ அப்பவே நான் பழைய எண்ணத்துக்கு போயிட்டேன். இத பாருங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறேன். நீங்க சொன்ன நான் கேட்பேன். ஆனா எந்த ஒரு விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் நீங்க குற்ற உணர்ச்சியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. சொல்ல போனா உங்க மேல எனக்கு கோவமே இல்லை. இந்த வார்த்தை தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.